அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தொண்டாற்றி வருபவர்களை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கி கௌரவித்து வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கணும், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஆதி திராவிடர் நலத்துறை டாக்டர் அம்பேத்கர் விருது. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பலர் அரிய தொண்டாற்றி வருகிறார்கள். பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தங்களை இணைத்துக் கொண்டு அவர்கள் ஆற்றி வரும் அரிய தொண்டுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகின்றது. அவ்வகையில் 2025ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் விருது பெற விரும்புவோர் தங்களை பற்றிய முழு விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள லிங்கிலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதளத்திலிருந்து இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆதி திராவிடர் நல ஆணையர் அலுவலகம் சென்னை 5 அல்லது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இந்த இணையதள லிங்கிலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இணையதள லிங்கில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம், டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தில் ஃபர்ஸ்ட்லே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரர் பெயர், விண்ணப்பதாரரின் பிறந்த நாள், விண்ணப்பதாரரின் இல்ல முகவரி, தந்தை, தாயார் மற்றும் கணவன் அல்லது மனைவியின் பெயர் தெளிவாக எழுத வேண்டும். குழந்தைகளின் விவரம், கைபேசி எண், கல்வி தகுதி விவரங்கள், வகித்த பதவிகள், பெற்ற பட்டங்கள் மற்றும் பெற்ற அரசு விருதுகள் விவரம் ஆகியவற்றை தெளிவாக எழுத வேண்டும். அடுத்ததாக நூல் அல்லது கட்டுரைகள் எழுதியிருப்பின் அதன் விவரம் பட்டியலோடு ஒவ்வொன்றிலும் 2 படிகள் இணைக்கப்பட வேண்டும். விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க வகையில் ஆற்றியுள்ள சமுதாய பணிகள் இங்கே எழுதப்பட வேண்டும். அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் சமூகம், பொருளாதார மற்றும் கல்வி நிலையை உயர்த்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். அடுத்ததாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரம் உயர மேற்கொள்ளப்பட்ட பணிகள் போன்றவற்றை தெளிவாக எழுத வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள், சாதனைகள், அதற்கு முன்னர் மேற்கொண்ட சாதனைகளும் ஆய்வுகளும், அதற்கு முன்னர் மேற்கொண்ட சாதனைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது ஆற்றி வரும் பணிகள், தர விரும்பும் புற தகவல்கள், வாழ்க்கை குறிப்பு தனியாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது வாழ்க்கை குறிப்பு தனி தாளில் எழுதி இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். கடைசியாக விண்ணப்பதாரரின் கையொப்பம் விட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே இணைத்து உங்களது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்கள் உங்களது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்தோ அல்லது உங்களது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை நேரடியாக பெற்றுக்கொண்டோ விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.